இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ராஜா சார், சுகேஷ் சார் 2 பேருக்குமே வணக்கம். எனக்காக தான் அந்த கூட்டம் ஃபுல்லாக இந்த ரைட் சைடு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. 75%. என்ன பேசுகிறது, எங்கே ஆரம்பிக்கிறதே தெரியலை. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க அம்மா, அப்பா, அக்கா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது எங்கள் அக்கா தான். ரொம்ப எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் தாண்டி தான் வந்திருப்பீங்க. நானும் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீட்டிலேருந்து. விவசாயம் தான் வீட்டில் பண்ணுறாங்க. அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக தான் தஞ்சாவூர் கூப்பிட்டு வந்தாங்க. தஞ்சாவூர்லேருந்து தான் வரேன். அக்காவை தஞ்சாவூர் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அது வரைக்கும் எங்கள் பாட்டி கூட தான் வளர்ந்தேன் ஊரில். அப்போதைக்கு ரிலேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா யாருமே தூக்கி விடுறதுக்காக யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் எங்களுக்காக இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு ஆள் பூரணி பெரியம்மா மற்றும் ராமலிங்கம் பெரியப்பா தான். அந்த ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா நாங்கள் வந்து நானும் எங்கள் அக்காவும் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம். எங்கள் அக்கா வந்து IBPS PO யூகோ பேங்க் ஒர்க் பண்ணுறாங்க, கல்கட்டாவில் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி நானும் என்னால் இந்த வெற்றி கிடச்சிருக்காது. நான் 12th முடிச்சுட்டு டிகிரி வந்து BE மெக்கானிக்கல் பண்ணேன். BE மெக்கானிக்கல் முடிச்சுட்டு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன் சென்னையில். மீடெக் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் 1.5 வருஷம். அங்கே ப்ரெஷர் தாங்க முடியல. ஆல்மோஸ்ட்டு காலைல 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். அங்கேயே 1 மணி நேரம் மேலே அங்கே டேபிள் இருக்கும், அதிலே படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் 5 o'clock போல் மறுபடியும் எழுந்திரிச்சு போயிட்டு ரூமில் சமையல் யாரும் பண்ண மாட்டாங்க, 4 பேர். நான் தான் சமைச்சு கொடுத்துட்டு மறுபடியும் 8:30 8:40 போல் திரும்ப மறுபடியும் ஒர்க் பண்ண வருவேன். 1.5 வருஷம் எனக்கு அப்படியே போச்சு. ஒரு மாதிரி நிம்மதியே இல்லை சுத்தமாக. அது எல்லாத்தையும் கடந்து வரதுக்காக எங்கள் அக்கா அப்போ தான் கரெக்டாக IBPS PO கிளியர் பண்ணாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நீ போடா, உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக கிளியர் பண்ணுவ அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து அனுப்பிச்சாங்க. கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட 2021 தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சுரேஷ் வந்தது யாராலன்னா இங்கே விக்னேஷ்னு என் பேரை வச்சு ஒருத்தர் இருக்கான் எங்கள் ரூமில், அவனால தான் வந்தேன். அவங்க அண்ணன் வந்து எங்கள் அக்கா கூட அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மூலியமாக தான் நான் தூத்துக்குடி வந்தேன். தூத்துக்குடி வந்து சுரேஷ் அவங்களால தான் ஜாயின் பண்ணி அவங்களால தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். அவங்களும் என்னோடய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ரூமில் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எக்ஸாம்னு வந்துட்டால் எங்களுக்கு வந்து படிக்கிறது மட்டும்தான் பார்க்க சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா நிறையவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். உண்மையாகவே பேங்கிங் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து எப்படா 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இன்னுமே ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்கும். எனக்குலாம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. என்னடா அது விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இந்த வருஷம்லாம். போன வருஷம் SBPO IBPS PO இன்டர்வியூ வரைக்கும் போனேன். இந்த வருஷம் வந்து என்னால் மெயின்ஸே கிளியர் பண்ண முடியல. என்னடா இது, அவ்வளோதானா, முடிஞ்சிருச்சா, நம்மளோட கெரியரே முடிஞ்சிருச்சா, என்னன்னு தெரியல, ஏன் இப்படி ஆகுது இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. ECGCPO இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அது வந்தப்போ தான் என்னோட சமநிலையே உடஞ்சிச்சு. அது வரைக்கும் ஓரளவு கான்ஃபிடென்ட்டில் இருந்தேன். அந்த ECGCPO போகிறப்ப தான் IBPS POவோட ரிசல்ட் வந்தது. அது வந்தோடனே என்னோட ECGCPO என்னால் ஒழுங்காகவே பண்ண முடியாதுக்கு முதல் காரணமே அதுதான். இந்த வருஷம் பண்ண எக்ஸாம்லேயே அதுதான் பயங்கரமாக பண்ணேன். IBPS PO இந்த வருஷம் என்ன நடந்தது என்னன்னே தெரியல. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு IBPS POவில் வரவே இல்லை. உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் IBPS PO. அந்தளவுக்கு தான் இருந்தது எக்ஸாமே. அதனால் IBPS கிளர்க்குமே பண்ணியிருந்தேன். ஆனால் IBPS PO லெவலுக்கு நான் பண்ணதே இல்லை. அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் வச்சுருந்தேன். இந்த வருஷம் IBPS PO போகிறோம்டா, கண்டிப்பாக தூக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தேன். IBPS கிளர்க்கெலாம் 82 கட் ஆஃப்னோன்னே அவ்வளோதாண்டா முடிஞ்சிருச்சு, இந்த வருஷமும் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு கோயில் போயிருந்தேன். அப்போ தான் சரி இந்த வருஷம் அவ்வளோதான் போல் இருக்குது, வாட் எவர் இட் இஸ், என்ன வேணால் இருக்கட்டும், கோயில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரிசல்ட் பார்த்தப்போ தான் அன்எக்ஸ்பெக்டடாக ரிசல்ட் வந்தது. எப்படியோ ஒரு வழியாக அந்த கடலை தாண்டிட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரூம்மேட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக இந்த இதையும் இது பண்ணியிருக்க முடியாது. முக்கியமாக அருண், பேங்கர்ஸ் எல்லாமே அருண், ஆதி சரவணன், விக்னேஷ், கோகுல் கண்ணன் சொல்லிட்டு RRB PO போனவன் இங்கே வந்திருக்கான். எனக்காக வந்து அவன் செந்தூர பாண்டின்னு சொல்லிட்டு SBPO லாஸ்ட் இயர் இங்கேருந்து போனான். அவனும் எனக்காக கேரளாவில் ட்ரைனிங் போயிருந்தான். ட்ரைனிங் முடிச்சுட்டு டைரெக்டாக எனக்காக இங்கே வந்திருக்கான் இங்கேருந்து. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு ஒரு 7 பேர் கிடச்சாங்க. அது கொஞ்சம் முன்னாடி வினோத் சொன்னானே அதே தான். அந்த 7 பேர் வந்து மறக்க முடியாத அந்த ஒரு 7 பேரோட நினைவுகள் உண்மையாக மறக்க முடியாது. எப்படியாவது நீ மட்டும் நான் மட்டும்தான்
சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னு நினைக்காம எல்லாத்துக்குமே எப்போனாலும் ஃபோன் பண்ணுவாங்க. என்ன வேணும் உனக்கு, என்னடா எதனால் போகுது, என்னன்னு சொல்லு, என்னனாலும் பார்த்துக்கலாம், எதனால எல்லாமே சொல்கிறோம் உனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே சொன்னாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எனக்கு மோட்டிவேட் தான் பண்ணாங்க. இது இல்லையா, பரவாயில்லடா பார்த்துக்கலாம்டா, அடுத்த எக்ஸாம் உனக்கு கண்டிப்பாக வந்துடும், நீ உன்னோட எஃபோர்ட் கண்டிப்பாக போடு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எனக்கு கூட நின்னாங்க இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸு. அந்த இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 7 பேரை ஒருங்கிணைத்து ராஜா சார் தான். அவர்னால தான் அந்த 7 பேர் கிடச்சாங்க. அந்த 7 பேரில் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங்க, மிச்சம் வந்துருக்காங்க. மிச்சம் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ராஜா சார் ரொம்ப நன்றி. என் பேரண்ட்ஸ் வரல, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். கோகுல் கண்ணன், செந்தூரபாண்டி, அருண், பழனிசாமி, வினோத், இவங்கெல்லாம் ஸ்டேஜுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் இருக்காங்க, ஒரு படைபலமே இருக்காங்க, இன்னும் ஒரு 20 பேர்கிட்ட அங்கே தான் இருக்காங்க ஃபுல்லாக. அவங்க எல்லாமே அவங்களோட சக்ஸஸ் அப்போது கண்டிப்பாக இங்கே ஒரு குரூப் பெருசாக வந்து நிற்போம். எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து வருவோம். அப்போதைக்கு ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு எஸ்ஐ 2 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்கும். கண்டிப்பாக அந்த லாஸ்ட்டாக உள்ளவங்க வரப்போ இந்த 10 பேருமே இந்த ஸ்டேஜ் கண்டிப்பாக வருவோம். அப்போது பயங்கரமாக இருக்கும். நம்ம தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.